ஒல்லாந்து தமிழன் வெள்ளொழிஞர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நெடிய இடைவேளைக்கு பின்னர் நாங்கள் ஆளுமை ஒருவரை சந்திக்க போகின்றோம். இன்று நாம் ஒரு ஆளுமை மிக்க ஒருவரை இணைக்கப் போகின்றோம். அவர் கலிபோர்னியா மாநிலத்தில் வசித்துக் கொண்டிருக்கின்றார். ஈழத்தின் பிரபல இசை அமைப்பாளராக இருந்த MP பரமேஷ் அவர்களின் புதல்வியார் பிரபாகரன் அவர்கள் எங்களுடன் இணைய போகின்றார். இவரை பற்றி சொல்வதென்றால் ஈழத்தின் முதல் தமிழ் பெண்மணி இசை அமைப்பாளர். அதாவது என்ன சொன்னால், இசை அமைப்பதிலே தமிழ் பெண் ஒருவர் என்றால் இவரைத்தான் நாங்கள் குறிப்பிட வேண்டும். அப்படியான ஒரு ஆளுமை மிக்க பெண்ணைத்தான் இன்று நாங்கள் சந்திக்க போன்றோம். வணக்கம். வணக்கம் மிஸ்டர் மனோ, எப்படி இருக்கீங்க? நாங்கள் நலமா இருக்கின்றோம். உங்கள் பணிகள் எப்படி தொடர்கின்றன? நல்லா போயிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவு பண்ணிட்டு இருக்கேன். ஒரு என்னன்னு சொல்றது, பல வேலைகள் இல்லையா? குடும்பம், பிள்ளைகள், பிசினஸ்ன்றதுக்கு பக்கத்துல என்னுடைய இசை தொழிலையும் நான் என்னால பயணமும் போய்கொண்டிருக்கின்றது. ஆமா. நான் உங்களோட இசைப்பயணத்துக்கு முன்னர் உங்களோட அப்பாவின் இசைப்பயணத்தை பற்றி கொஞ்சம் தொட்டு விட்டு அதற்கு பின்னர் போகலாம் என்று எண்ணுகின்றேன். MP பரமேஷ் என்பவர் மெல்லிசை மன்னர் என்ற ஈழத்து மெல்லிசை மன்னர் என்ற பட்டத்தை பெற்றவர். அந்த 1968 காலத்திலிருந்து 1980 காலம் வரைக்கும் அவரது பாடல்கள் பல இடங்களில் ஒலித்தது. அதன் பிற்பாடு கொஞ்சம் குறைவு கண்டு வந்தது. இப்பொழுது என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், அவருடைய இப்ப தமிழ் பாடல்கள், பழைய பாடல்களை அந்த ரீமிக்ஸ் என்ற ஒரு மறு உருவாக்கம் என்ற ஒரு இதுல உருவாக்கி கொண்டு வருகின்றார்கள். இப்பொழுது நீங்கள் அவரது புதல்வியார் அப்படியான வேலை திட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்களா? ஆமாம், நீங்க கேட்டது நான் செய்யறது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னு எனக்கு தெரியல. பட் என்னுடைய அப்பாண்ட இசைத்தட்டுல வந்த பாடல்கள், அந்த காலத்துல அந்த பாடல்கள்ல சில பாடல்களை நான் இப்போ ரீமிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். விரைவில் வெளியில வரும். அதுல முக்கியமா இலங்கையின் முதல் தமிழ் இசைத்தட்டுல வெளிவந்த பாடல் என்னுடைய அம்மாக்காக என்னுடைய அப்பா இயற்றி இசையமைத்து பாடிய அந்த காதல் பாடல், உனக்கு தெரியுமா நான் உன்னை நினைப்பது. அந்த பாடல் பல பேர் மத்தியில இன்னும் பெரிய பிரபலத்துல இருக்கு. ஸோ அந்த பாடல் பல பேர் கேட்பாங்க, ஏன் நீங்க அதை உங்க வாய்ஸ்ல பண்ண முடியாதுன்னு. அப்படி என்று இல்லை, நான் இதுவரைக்கும் வேற வேற வேலைகள் பண்ணிட்டு இருந்தபடியே எனக்கு அந்த டைம் அதுக்கு கிடைக்கல. இப்போ பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு தெரியுமா மட்டும் அவருடைய நீ வாழுமிடம் அங்கேன்றது ஒரு அருமையான பாடல். அந்த பாடலையும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சில பாடல்கள் அப்பாண்ட பாடல்கள் நிச்சயமா நான் அவற்றை புதல்வி என்ற வகையில நான் ரீமிக்ஸ் பண்றதுக்கு இருக்கேன் இப்போ. ஆமா. கடந்த மே மாதம் 24ஆம் தேதி எண்ணுகின்றேன், கொழும்பு வெள்ளவத்தை பகுதியிலும் உங்களது இசை நிகழ்ச்சி ஒன்று இடம்பெற்றார். ஆமா ஆமா. 50 பாடல்களை ஒன்றிணைத்து வெளியிட்டிருந்தீர்கள், அப்படியா? ஆமா. அந்த 50 பாடல்கள் CD அது முதல்லே வந்தது. அதை நான் அதுல சேர்த்து கொடுத்திருந்தேன். ஆனா அந்த நிகழ்ச்சி அப்பாவுடைய 3 புதிய பாடல்களை வெளியிட்ட பாடல்கள். அதுல பிரமுகர்கள் எல்லாம், பொலிட்டிஷியன்ஸ், பத்திரிகையாளர்கள் எல்லாரும் வந்திருந்தாங்க. கொழும்புல சஃபாயா ஹோட்டல்ல தான் பண்ணியிருந்தோம். அது இலங்கையின் பிரதான பிரதேசங்களான யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, திருகோணமலை, அந்த 3 பிரதேசத்தின் நல்ல கலைப்படைப்பான ஹிஸ்டோரிக்கல் விஷயங்களை நாங்க அதுல பதிஞ்சிருந்தோம். அது அப்பா இலங்கையில முந்தி மேடையில பாடி பிரபலமான பாடல்கள். யாழ்ப்பாடி யாழ்ப்பாணம் பெயர் கொண்டது, வேலேந்தும் நல்லூர் கந்தன் அருள் கொண்டது. இதுல யாழ்ப்பாணத்தை பற்றிய முழு விஷயங்களும் எங்களால முடிஞ்ச அளவு சுருக்கி 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 சொல்லியிருந்தோம். நல்ல அழகான காட்சிகள், யாழ்ப்பாணத்திலேயே போயெல்லாம் நாங்க எல்லாம் எடுத்து, அதே மாதிரி ஒரு பின்னுக்கு ஒரு சின்ன வேற ஒரு விஷுவல் வச்சு குழந்தை எல்லாரும் யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் ஆடி ஆடி பாடுற மாதிரி ரொம்ப பெருமையா ரொம்ப பெருமையா இருக்கு அதை நான் சொல்றது. ஏன்னா இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் எனக்கு இமெயில் போடுவாங்க, மேம் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம், எங்களுக்கு அதான் அவர்கிட்ட நோக்கமாம் இருந்துச்சு அப்பாட்ட. எங்களுடைய பழைய கதைகள் இளம் சந்ததியருக்கு போய் சேரணும். மற்றது திருக்கோணமலையை பற்றிய பாடல். திருக்கோணமலை எங்கள் நாடு, திருக்கோணேஸ்வர் குடி கொண்ட திருஞான வீடு. இது மற்றது மட்டக்களப்பான பாடு. மீனிசை பாடி வரும் தேனருவி ஓடி வரும் தேசவள காடும் திருநாட்டிலே தெய்வமகள் வாழுகின்றாள் கண்ணகி, தெய்வமகள் வாழுகின்றாள்.
காட்டுகின்றாய். பல பேருக்கு அந்த கண்ணகின்ற விஷயம், மட்டக்களப்ப பத்திய விஷயமெல்லாம் தெரியாது. ஸோ அந்த சரித்திரத்தை எல்லாம் திருப்பி ஒருக்கா எல்லாருக்கும் ஞாபகப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட அந்த 3 பாடல்களையும் பிரமுகர் மத்தியில நான் போய் வெளியிட்டேன் ஆமா. இலங்கையின் பல பாகங்களை வந்து உள்ளடக்கி இந்த பாடல்கள் வெளியாகின. நாங்கள் என்ன சொன்னா உங்களோட விடயத்துக்கு வருவோம் என்ன சொன்னா உங்களோட இசைப்பயணம் என்பது வந்து எத்தனை வயதில் ஆரம்பித்தது? இதற்கு ஊண்டுதலா இருந்தவர் உங்களோட தந்தையார் தானா? ஆமா. முழுக்க முழுக்க என்னுடைய அம்மாவும் தான். ஏன்னா அம்மா வந்து சங்கீத பூஷணம். ஸோ அம்மாவ வந்து அப்பா கல்யாணம் பண்ணதுக்கு காரணமே காதலிச்சு கல்யாணம் பண்ணதுக்கு காரணமே ஆ இசைதான். அது அது ஒரு பெரிய காதல் கதை. அது ஒரு படமாவே எடுக்கலாம். அத எடுக்கிறதுக்கு தான் இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆ அம் என்ன வந்து 3 1/4 வயசுல, அதாவது 4 வயசுல என்ன மேடை ஏத்துனாரு அப்பா. அ ம்ஹ்ம். அவங்களுடைய இசை நிகழ்ச்சிகள்ல மேடை ஏத்துனாங்க. நான் வந்து இலங்கையில பல பகுதிகள்ல பாடியிருக்கேன் சின்ன வயசுல. எனக்கு பெருசா ஞாபகங்கள் இல்ல. ஆனா, அந்த பாடல்கள் எனக்கு ஞாபகம் இருக்கு. சிட்டுக்குருவி, சிட்டுக்குருவி செய்தி தெரியுமா? சின்ன பாப்பா அங்க செல்ல பாப்பா, பூ பூவா பறந்து போகும் பட்டுப்பூச்சி அக்கா, நீ பளபளன்னு போட்டிருப்பது யாரு கொடுத்த சொக்கா? அப்படி ஒரு பாட்டு. இப்பவும் என் குழந்தைங்களுக்கு நான் அந்த பாட்டு போட்டு காட்டுவேன் சின்ன வயசுல. ஸோ அந்த பாட்டு. மற்றது இன்னும் ஒரு 2, 3 பாடல்கள். அம் அந்த 4 வயசுல தொடர்ந்தது தான். அப்புறமா நான் வந்து ஒரு 10, 11 வயசுல அ நான் ஜெர்மனில இருக்கும்பொழுது என்னுடைய முதல் பாடல் இசையமைத்தேன். அது எனக்கே தெரியாது. அதான் இசையமைப்புண்டு. நானே ம்ஹ்ம். வசனம் எழுதி என்னுடைய அப்பா செய்றது தானே. இப்போ அவர் ஒரு பாடல் எழுதும் பொழுது மட்டு போட்டுருவாங்க. அதான் இசையமைப்புன்றது எனக்கு தெரியாது. ஸோ அதே மாரி அப்பா சொன்ன வார்த்தைகள், அதுகளெல்லாம் மனசுல வச்சு, வச்சு, வச்சு ஒரு பாடல் ஒன்று உருவாக்கினேன். உருவாக்கிட்டு சும்மா அப்பாக்கு பாடி காட்டினேன். அப்ப "என்ன இந்த பாட்டு? எங்க இருந்து படிச்சேன்னு?" கேட்டேன். "நான் இல்லப்பா நான் தான் செய்தேன்னு" சொல்லத்த, அப்பா சொன்னாரு, "ஓ!" எடுத்து அந்த பாட்ட ஒரு அம் சில காலத்துக்கு அப்புறமா எங்களுக்கு அது உடனே ரெக்கார்ட் பண்றதுக்கு எங்களுக்கு வசதி இருக்குல்ல. பண வசதியோ, இல்லாட்டிக்கு டெக்னாலஜி வசதியோ இருக்குல்ல. ஸோ அந்த பாட்ட தான் நான் அப்புறமா 95ஆம் ஆண்டுல சங்கீத சாம்ராஜ்யம் என்ற இசைத்தட்டுல வந்து அப்பா பதிவு செய்தாங்க. அது அ "விண்ணிலே தெரிந்த மின்னல் நான் உந்தன் கண்மணி, கண்ணென்ன கண்ணோ, பெண்ணென்ன பெண்ணோ, காதல் பைங்கிளி." இந்த பாட்டு ஆணும், பெண்ணும் பாடுற மாரி தான் பண்ணியிருந்தோம். ஆனா, ஒரு பாட்டு முழுக்க நான் பாடினேன். மற்றது பாட்டு வந்து பிரபல ஈழத்து இசையமைப்பாளர் எஸ்கே பஞ்ச் அங்கிள் அவங்க பாடுனாங்க. நான் அவர்கிட்ட தான் என்னுடைய கம்ப்யூட்டர் மியூசிக்க கத்துக்கிட்டேன். அம் அந்த காலத்துல பாரிஸ்ல இருந்தாங்க. அப்ப அப்பா கொண்டு போய் என்ன விட்டு தராங்க. "நீ இருந்து படிச்சுட்டு வா. உனக்கு மியூசிக்ல ரொம்ப ஆர்வமா இருக்கு. படிச்சுட்டு வான்னு." ஸோ நான் பஞ்ச் அங்கிள் வந்து எனக்கு இந்த சின்ன அவங்களுடைய சிஸ்டத்துல கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிக் குடுப்பாங்க. அத கத்து தான் அப்புறமா நான் வந்து என்னுடைய சொந்த அட்டாரி வாங்கினேன். அதுக்கப்புறமா தான் என்னுடைய சிஸ்டம்ஸ் வாங்கி, வாங்கி, வாங்கி அதுக்கு என்னுடைய கணவர் முழு ஒத்துழைப்பு குடுத்தாங்க. அப்படியே இப்போ கத்து மியூசிக் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சொன்னா நீங்கள் ஈழத்து முதல் பெண் இசையமைப்பாளர் அப்படியா? ஆமா. அதான் ஏன்னு சொல்லுவாங்க. சொல்லி இந்த கேள்வி கேட்கிறேன். இப்ப சில பெண்கள் வந்து அந்த ஆல்பம் என்று சொல்லக்கூடிய இதுல வந்து இசையமைத்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த திரைப்படத்துக்கு முதல் முதல் இசையமைத்தது நீங்கள் அப்படியா? அப்படி இல்ல. 1990ஆம் ஆண்டுகள்ல வந்து ஒரு பெண் வந்து அம் இசைத்தட்டுகள், அதாவது இசைத்தட்டு வடிவுல வந்து இசையமைக்கல. அவங்க வந்து பாடகிகளா தான் இருந்தாங்க. ஆ ம்ஹ்ம். இந்த திரைப்படத்துக்கு இசையமைக்கிறது அப்படி என்று பிரிக்கல. அவங்க வந்து அந்த காலத்துல எனக்கு இவங்க தான் இலங்கையின் முதல் தமிழ் பெண் இசையமைப்பாளர். அதாவது தமிழ் சிங்களத்துல இருக்காங்க. அ தமிழுக்கு வந்து இல்லைன்றதுக்காக எனக்கு அந்த பட்டத்த குடுத்தாங்க. ஆமா. உங்களுக்கு அந்த படத்த அந்த அநேக முதல் இப்ப அதுல வந்து இப்ப அ திரைப்படம் என்று இல்லாமலுக்கு இப்ப எந்த இது ஆல்பம்ன்னு சொன்னாலும் அதுக்கு அதையும் உள்ளடக்கி தான் இது. ஆமாமாமாம். திரைப்படத்துக்கு முதல் நான் அப்போ நான் 90ஆம் ஆண்டுகள்ல நான் திரைப்படத்துக்கு வந்து ஒண்ணுமே பண்ணல. அப்போ சும்மா பாடிட்டு தான் இருந்தேன் திரைப்பட பாடல்கள். இசையமைப்புன்றது வந்து நான் ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட். ஒரு தனிப்பட்ட ஒரு முறையில அந்த வழிகையில வந்து எனக்கு இலங்கையின் முதல் தமிழ் பெண் இசையமைப்பாளர் என்ற அடையாளத்தை கொடுத்து கௌரவிச்சாங்க. அது அந்த வயசுல எனக்கு அந்த பெருமையெல்லாம் தெரியல. பட் இப்போ நான் அத ரொம்ப நன்றியோட ஏத்துக்கொள்றேன். உங்களுக்கு அந்த முதல் திரைப்படம் எது? முதல் இசையமைத்த. திரைப்படம் வந்தா நான் இந்தியன் படம் ஒரு 3, 4 படம் பண்ணியிருக்கேங்க. அதுல ஒரு படம் அ எனக்கு அந்த டைட்டில்ஸ் எல்லாம் ஞாபகம் இல்ல. ஆனா என்னன்னு சொன்னா, அந்த படங்கள் வந்து
எனக்கு அனுபவம் இல்லாத டைம் அது. படத்துக்கு என்னால முடிஞ்ச அளவு மேக்ஸிமம் நான் எவ்வளோ செலவழிச்சு என்னுடைய பணத்தையே போட்டு செய்து, நான் வந்து நல்லா பண்ணி குடுத்தேன். பாடல்கள், பேக்கிரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் பண்ணி குடுத்தேன். ப்ராப்ளம் வந்து அந்த படத்த வெளிய கொண்டு தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. தயாரிப்பாளர்களுக்குன்றது எனக்கு தெரியாது அந்த காலத்துல. இப்போ பெரிய பெரிய ஸ்டார்ஸ வச்சு நீங்க ஒரு படம் பண்ணும்பொழுது, அந்த படத்த யாராவது வாங்கிடுவாங்க டிஸ்ட்ரிபியூஷனுக்கு. ஆனா ஒரு லோ பட்ஜெட்ல எடுக்கிற படங்கள் வந்து அத வெளியில கொண்டு வர்றதே ரொம்ப கரைச்சல், ரொம்ப பிரச்சனையான ஒரு விஷயம்ன்றது எனக்கு அந்த காலத்துல தெரியாது. ஆனா நான் வந்து அத பத்தி அறிய வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா நான் மியூசிஷியன். நான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கல அப்போ. ஸோ அதனால ஒரு 3 படங்கள் முடங்கி இருக்கின்றன. அ அதாவது பிறகு நான் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸுக்கு பண்ணினேன். நான் ஆரம்பிச்ச காலத்துல அப்பதான் இந்த இன்டர்நெட் வெளியில வந்த டைம். அப்போ என்னுடையதெல்லாம் இப்போ நான் செய்ததெல்லாம் வந்து, இதுதான் பண்ணேன், இதுதான் பண்ணேன்னு எடுத்து எடுத்து காட்டுறதுக்கு என்கிட்ட ப்ராடக்ட்ஸ் இல்ல. பிகாஸ் இப்ப என்ன எல்லாம் உடனே YouTubeல போட்டுருவாங்க. லிங்க் அனுப்பினா விஷயம் முடிஞ்சுது. அந்த காலத்துல அந்த விஷயங்கள் வரல இன்னும். ஸோ ஒரு 20, 25, 22 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணினேன். மற்றது பாடல்கள். அ படங்கள் என்று சொன்னா இந்தியன் படங்கள் இந்த 3 படம். இன்னொரு படம் வந்து அரைகுறையில அது நின்றுத்துட்டு. ஃபைனான்சர் வந்து அவங்க ஜம்ப் பண்ணிட்டாங்க. அது முடியல. மற்றது இப்போ வந்து ம் அ என்னுடைய தோழி என்னட்ட கேட்டபடியா, நான் ரொம்ப நாளா ஒண்ணுமே பண்ணாம இருந்தேன். ஏன்டா எனக்கு குழந்தைகள், பிசினஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு அந்த ஃபோக்கஸ்ல இருக்கும் பொழுது இதுக்குன்னு டைம் எடுத்து பண்ண முடியாது. படத்துக்குன்னு சொல்லி நான் என்னுடைய கமிட்மெண்ட்ட குடுக்காம இருந்தேன். அப்ப என்னுடைய தோழி சிவகுமாரன் ஜெர்மன்லேருந்து கேட்டா, "நீ எனக்கு பண்றியா? இது பெருசா இல்ல. ஒரு 1 1/2 ஹவர்ஸ் மூவி தான்ண்டு." ஓகேன்னு சொன்னேன். அது நாளைய மாற்றம். இந்த ஆமா. திரைக்கு நீங்கள் இப்ப இசையமைத்திருக்கிறீர்கள் ஆமா. சமீபத்துல. இப்ப சமீபத்துல நாளைய மாற்றம் என்ற படத்துல இசையமைச்சிருக்கேன். அதுல ஒரு பாடல் வந்து பண்ணியிருக்கேன். அது வந்து ஆம் அ "போய் வாரோம் தாயேன்டு" எங்கட நாட்டின் வலிகளை சொல்ற கதையா அந்த பாடல்கள் பாடல் உருவாக்கப்பட்டது. எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். அத வந்து திரு அஸ்மின் அவர்கள் வந்து எழுதியிருந்தாங்க. அஸ்மின் வந்து ஒரு ஈழத்து கவிஞர். அவர் வந்து இப்போ சினிமால ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. இந்தியன் சினிமாலே கூட பல பாடல்கள் எழுதிட்டு இருக்காங்க. மற்றது அத வச்சு திரு ஸ்ரீனிவாஸ் சார் பிரபலமான ஒரு பாடகர் மட்டுமல்ல, அவர் வந்து ஒரு பெரிய என்னோட ஒரு இசை ஜாம்பவான்னு சொல்லலாம். அவர்கிட்ட நான் வேலை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் என்னுடைய இசையில பாடுனதே எனக்கு ஒரு பெரிய பெருமை. நான் அவர்ட்ட வாய்ஸ் தான் இதுக்கு சரியா இருக்கும்ன்றது அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், நிச்சயமாம்மா பாடி குடுக்குறேன்னுட்டு." அப்போ நான் இந்தியால போய் எல்லாம் பண்ணி, அது ரொம்ப ஒரு செலவான விஷயம். ரொம்ப டைம் எடுத்து நிறைய பண்ணி, ரொம்ப நல்ல பாடல். அவருக்கு ரொம்ப பிடிச்சது. நிறைய பேர் பார்த்துருக்காங்க. ஸோ அந்த பாடல் தான் நான் வந்து இப்போ பண்ணியிருக்கேன். அந்த படம் வந்து இப்போ தியேட்டர்கள்ல போயிட்டுருக்கு. அ ஜ நாளைய மாற்றம் எல்லாரும் போய் தவறாம பாருங்க. சிவகுமாரனுடைய அ இயக்கத்துல பல ஈழத்து கலைஞர்கள் இணைஞ்சு பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இலங்கை, அ பிரான்ஸ், ஜெர்மனி, நோர்வேலேருந்து கூட எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் இணைஞ்சு பண்ணியிருக்காங்க. ஸோ அ ஒரு அடுத்த பரிமாற்றம் இது எங்களோட சினிமா துறைக்குன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். ரிசல்ட்ஸ் வந்து ஒரு கொஞ்ச நாள்ல எங்களுக்கு கிடைச்சிடும். இப்ப இந்த படம் வெளியாகி இப்பொழுது திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருக்கின்றது. நான் நினைக்கிறேன் கடந்த சனிக்கிழமை கூட நோர்வேயில் வந்து இந்த படம் திரையிடப்பட்டது. இனி ஆமா. வருகின்ற கிழமைகளிலும் கூட பிராங்க்பர்ட் நகரிலும் வந்து இந்த படமானது திரையிடப்படுகின்றது. இந்த திரைப்படத்தை பார்த்த பின்னர் உங்களுக்கு வேறு ஏதாவது வாய்ப்புகள் உங்களுக்கு வந்திருக்கின்றன? எனக்கு எனக்கு நான் சொல்றது சரியா தெரியல. எனக்கு வந்து வாய்ப்புகள் வந்துட்டு தான் இருக்கும். எப்பவும் வாய்ப்பு வந்துட்டு தான் இருக்கும். ஆனா எனக்கு தெரியும்ல, எவ்வளோ டைம் எனக்கு இருக்குன்னு. நான் வந்து எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. 12ம், 14 வயசும் அவங்களுக்கு. நான் இங்கு கலிஃபோர்னியால நான் நிச்சயமா என்னுடைய கணவரோட தனியா தான் இருக்கேன். எனக்கு யாருமே துணை இல்ல. ஸோ அன்றாட வேலைகள பார்க்குறதுக்கு எனக்கு வந்து சரியா இருக்கும் டைம். வாய்ப்புகளை நான் எனக்கு நிறைய ஷோஸ், நிறைய வாய்ப்புகள், நிறைய வந்துட்டே இருக்கும். எனக்கு ம் வாரத்துல ஒரு 2 பேராவது என்கிட்ட பேசுவாங்க. படத்துக்கோ, ஷார்ட் ஃபில்முக்கோ. ஆனா நான் வந்து அத ஒத்துக்க முடியாத ஒரு நிர்பந்தத்துல இருப்பேன். ஏன்னா எனக்கு தெரியும். அத எடுத்தா அவங்க பணம் போட்டு நம்பிக்கையா என்கிட்ட கேட்கும் பொழுது நான் அந்த ஒன் டைம் குடுக்கணும். அந்த ஒன் டைம்ன்றது வந்து எனக்கு சரி வராது. அதனால நான் வந்து இப்ப என்னுடைய படைப்புல மட்டும் ஃபோக்கஸா இருக்கேன். என்னுடைய அடுத்த கேள்வி என்னவென்று சொன்னால், இப்ப
என்ன சொன்னா நீங்கள் வந்து இந்த இசை பயணத்தை வந்து ஒரு பகுதி நேரமா தான் செய்து வருகின்றீர்களா? அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா, எனக்கு எப்பப்ப டைம் கிடைக்குதோ நான் வந்து அத பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா, முழு நேரமா எனக்கு செய்றதுக்கு என்னுடைய அன்றாட வாழ்க்கை வந்து எனக்கு விடாது. அது வந்து பல பெண்களுக்கு இதே பிரச்சனை தான் இருக்கு. அவங்க வந்து பாடகியா இருப்பாங்க, நடிகையா இருப்பாங்க. ஆனா ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு வந்தோனே ஒரு 15 வருஷம் அவங்களுக்கு இயங்க இயலாம போயிடும் இதா. ஆனா நான் நிறுத்தாம தொடர்ந்து எனக்கு கிடைக்கிற டைம்ல நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது வந்து சிலது வந்து உங்களுக்கு தெரிய வரலாம், சிலது வந்து தெரியாம இருக்கலாம். ஆனா அதெல்லாம் என்னுடைய அனுபவத்துக்காக நான் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சொன்னா நீண்ட நெடிய இசை பயணத்தை பயணித்துக் கொண்டு வருகின்றீர்கள், இப்போ பயணித்துக் கொண்டு இருக்கின்றீர்கள். ஆனால் வந்து ஒரு இசை கலைஞனுக்கு வந்து ஒரு முக்கியமான விடயம் என்பது என்ன சொன்னால் அவருடைய படைப்பு கிடைக்கின்ற அங்கீகாரம். ம். அந்த வகையில வந்து உங்களுக்கு அங்கீகாரம் என்று கிடைத்த விடயத்தை இதை சொல்லுவீர்கள்? அங்கீகாரம் என்று அது ஒரு முக்கியமான ஒரு பகுதி ஒரு கலைஞனுக்கு. என்ன பொறுத்தவரையில பல பல திறமையான எழுத்துக் கலைஞர்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரங்கள் கிடைக்கிறதில்ல. நான் எழுத்துக் கலைஞன் மட்டுமே சொல்லல. இந்திய கலைஞர்களுக்கும் நிறைய பேருக்கு கிடைக்கிறதில்ல. ஆனா என்னுடைய பார்வை வந்து ஈழத்துக் கலைஞர்கள பத்தி இருக்கிறதால, ஈழத்துக் கலைஞர்ன்னு சொல்றேன். எங்களுக்கு வந்து தரமான ஒரு ஒரு நிலைப்பாடான ஒரு சினிமான்னு சொல்லி எங்களுக்கு கொண்டு வந்துட்டுன்னா, நாங்க வந்து அதுல பல பேர இழுக்கலாம். ஆனாலும் பல திறமையான கலைஞர்களுக்கு அந்த வாய்ப்பு வர்றதில்ல. இப்ப என்னுடைய படைப்புகள் வந்து ஒரு அளவு அ அங்கீகாரம் பெற்றுக்கொண்டு வருகின்றன. முதல்ல நான் செய்ததெல்லாம் அங்கீகாரம் பெறல. அது வந்துதா போச்சான்னு மக்களுக்கே தெரியாது. ஏன்னா ஒரு இலங்கை படைப்பு என்று சொல்லும் பொழுது, அவங்க வந்து அதுக்கு முக்கியத்துவம் குடுக்குறதில்ல. ஏன்னா எங்களுடைய மேலோங்கி நிக்கிறது வந்து இந்திய கலை தான். அத நாங்க ஒரு முன்னோடிகளாக அவங்கள பார்த்து நாங்க என்னதான் பண்ணாலும், எங்களுடைய மக்கள் வந்து எங்களுடைய படைப்புகளுக்கு அங்கீகாரம் தருவதில்லை என்றுதான் நான் கற்றுக்கொண்ட உண்மை. அந்த காலத்துல என்னுடைய அப்பா வந்து இன்டர்நெட்டே இல்லாம, ஒண்ணுமே இல்லாம அந்த பாட்ட அவ்வளோ தூரம் கொணர்ந்தாருன்றது எனக்கு இன்னும் பெரிய ஒரு ஆச்சரியம். உனக்கு தெரியுமா? உலகத்துல உள்ள அத்தன தமிழாக்களுக்கும் அந்த காலத்திலேயே தெரிய வந்தது. அது எப்படின்றதே எனக்கு தெரியாது. சிங்கப்பூர் ரேடியோ ஸ்டேஷன்ல போடுவாங்க. இந்தியன் ரேடியோ ஸ்டேஷன்ல போடுவாங்க. எல்லா இடம் போட்டு அப்பாவுடைய அந்த பிரபலம் தான். அப்பாவுடைய அந்த ஹார்ட் ஒர்க் தான் என்ன கொண்டு இப்போ வந்து இந்திய கலைஞர்கள் மத்தியில, "ஓ! நீ அவருடைய மகளா?" என்று சொல்லி எனக்கு வரவேற்பு குடுக்குறாங்க. நான் அதுல வந்து ரொம்ப அதிர்ஷ்டசாலி. இப்ப என்னுடைய படைப்புகள்ன்னு சொன்னா, நான் "ஆத்தங்கரை ஓரத்திலேன்னு" சொல்லி இப்போ ஒரு பாட்டு வெளியிட்டேன். அது என்னுடைய குயின் கோப்ரா ஆல்பத்திலேருந்து நான் பல வருஷங்களுக்கு முதல்ல வெளியிட்ட குயின் கோப்ரா ஆல்பத்திலேருந்து அந்த பாட்ட நான் திருப்பி ரீவேம்ப் பண்ணி, அந்த பாடல நாங்க இலங்கையில போய் முழுக்க ஷூட் பண்ணி, என்னைய நடிக்க வச்ச என்னுடைய டீம். அ ஸோ அது வந்து கொஞ்சம் கியூட்டா இருந்துச்சுன்னு சொன்னாங்க எல்லாரும். அது வந்து கிட்டத்தட்ட 1,000,000 வியூஸ் YouTubeல போய் சேர்ந்துச்சு. அது அது எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா, நாங்க ப்ரொமோஷனல் பக்கம் வந்து நாங்க கவனமா இருந்தாலும், அது 1,000,000 அடிக்கும்ன்னு நான் நினைச்சு பார்க்கல. அந்த பாட்டுக்கு அப்புறமா எனக்கு வந்து நோர்வே ஃபில்ம் ஃபெஸ்டிவல் அந்த அவார்ட் கிடைச்சது. பெஸ்ட் ஆல்பம் ஆஃப் த இயர்ன்னு. அதுக்கப்புறமா இப்போ வந்து கனடியன் ஃபில்ம் ஃபெஸ்டிவல்ல வந்து அது எடுபட்டிருக்குது. மற்றது இந்தியால இன்னும் பத்திரிகைகள் சங்கம் வச்சு வச்ச அவார்ட் விழால எனக்கு சிறந்த இசையமைப்பாளர் ஆல்பத்துக்குன்னு சொல்லி குடுத்தாங்க. ஸோ அந்த பாட்டு வந்து எனக்கு என்ன எங்கேயோ கொண்டு போயிட்டுதுன்னா, என்ன பொறுத்தவரையில எனக்கு ஒரு நல்ல ஒரு அந்தஸ்த குடுத்துருக்கு. அதே மாரி என்னுடைய டீம் வைஷாலி டிஓபி, ஷி இஸ் ஃபீமேல் கேமரா வுமன். ஸோ அவங்க மற்றது என்னோட டான்ஸ் மாஸ்டர் பாரதி, இப்படி எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு லிஃப்ட் குடுத்துருக்கு அது. எனக்கு நிறைய வாய்ப்புகள் வந்தது. அதே சமயத்துல அவங்களுக்கும் பல பல வாய்ப்புகள் போச்சுது. ஸோ எல்லாருக்கும் ஒரு புஷ் குடுத்த பாடல் அது. அது வந்து ஆத்தங்கர ஓரத்தில உன்ன பார்த்த நேரத்தில சிந்தனைய தொலைச்சேன் என் சொந்தம் எல்லாம் மறந்தேன் நான் பொத்தி பொத்தி வச்ச எந்தன் இதயத்தை காணோம் கத்தி கத்தி சொல்ல போறேன் மாமா நீ வேணும். இந்த பாட்டை எழுதி இசையமைத்து பாடி ப்ரொடியூஸ் பண்ணி எல்லாம் பண்ணக்கூடிய ஏன்னா ஆட்கள் இல்லை என்றதால எல்லாத்தையும் நானே பண்ணேன். ஆனா அது வந்து ரொம்ப ஒரு வரவேற்பு பெற்ற பாடலா போச்சு. அதே மாரி குயின் கோப்ரான்னு சொல்லி ஒரு பாடல். அது 5 மொழியில பண்ணேன். அதுவும் வந்து ரொம்ப வரவேற்பு பட்டுச்சு. மற்றது இப்போ என்னுடைய அப்பாண்ட பாடல்கள், அதாவது திருகோணமலை, யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு பற்றிய பாடலுக்கு இசையில வந்து அவங்க இசையமைச்சாங்க அப்பா.
நான் வந்து அதுக்கு பின்னணி இசை பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் வந்து ரொம்ப வரவேற்பு பட்டிருக்கு. யூடியூப்ல கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு மேல அத பார்த்துருக்காங்க. அதெல்லாம் வந்து ஒரு ஈழத்து படைப்புன்னு சொல்லி நீங்க கணக்கு பார்க்கும்பொழுது, அது பெரிய ஒரு ஒரு இலக்கம். ஈழத்து படைப்பாளிகளின் பாடல்கள் இப்ப பல பேர் வந்துட்டு இருக்காங்க. ஆனா மூத்த கலைஞர்களை பார்க்கும் பொழுது பெரிய ஒரு நம்பர். சொல்லுங்க. இல்ல மூத்த கலைஞர்கள் என்னும் பொழுது வந்து அப்பொழுது இருந்தது வந்து வானொலி மட்டும்தான் இருந்தது. வானொலி வந்து எல்லா இடத்திலையும் வந்து கொண்டு சேர்த்தது. தற்பொழுது பல ஊடகங்கள் என்று சொல்லி சமூக வலைத்தளங்கள் என்று சொல்லி இருக்கின்றபடியால் அனைத்துமே வந்து ஒரே தளத்தில் வந்து கொட்டப்படுகின்றபடியால் அவ்வளவு எல்லாத்தையும் இதே மக்கள் எடுக்கிறது என்ற ஒரு பிரச்சனையும் இருக்கின்றது. அதுல நல்லதும் கெட்டதும் எல்லாமே வந்து கலந்திருக்கிறது வந்து இருக்க ஒரு அடிப்படை காரணமா அமையலாம். ஆனாலும் வந்து என்ன சொன்னால் ஈழத்து கலைஞர்களின் படைப்புகளில் இளையோர்களின் பங்களிப்பு எப்படி இருக்கின்றது? இப்ப நல்லா வந்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லாரும். அவங்களுக்கு ஒரு நிரந்தர வருமானம் இல்ல. ஒரு புரொடியூசர் இல்ல, தயாரிப்பாளர் இல்ல. ரொம்ப போராடி, போராடி முன்னுக்கு வராங்க. ஆம், இப்போ எல்லாருக்கும் ஒரு ஆள் உதவியும் பண்ண முடியாது இல்லைங்களா? இப்போ எனக்கு இப்போ என்னால முடிஞ்ச அளவு நான் சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பேன். நான் வந்து ஹெல்ப் பண்றேன்ட்டு ஒரு ஒரு கலைஞன் வந்தா, ஒண்ணு குடுத்து நீ பண்ணிக்கோன்ட்டு அந்த பேரே போட விட மாட்டேன். எனக்கு அது முக்கியம் இல்ல. எனக்கு அவங்க சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக. ஆனா, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப போராடுறாங்க. ஒரு சிலருக்கே அம் எல்லாரும் வந்து சினிமாக்குள்ள போய் தான் பேர் எடுக்கணும்ன்ற ஒரு நிர்பந்தம் வந்திருக்கோன்ற ஒரு ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. ஏன்னா சினிமாக்குள்ள போனா தான் அது மக்கள்ட்ட போய் சேருது. எங்க மக்களே நீங்க கூட இல்லாட்டிக்கு இப்போ உங்கள சார்ந்தவர்களே கூட அது சினிமால வந்துட்டுன்னா அத பெருசா எடுப்பாங்க. ஆனா அதே குவாலிட்டி வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் இருந்து வரும்பொழுது அது எடுபடாது. ஸோ அந்த நிர்பந்தம் வந்து உடையுமா? தொடர்ந்து நீடிக்க போதான்றது கூட எனக்கு தெரியல. பட் என்னுடைய சின்ன வேண்டுகோள் வந்து நல்ல படைப்புகள அது சினிமால வருவதோ, சுயமா வருவதோ, நாங்க வரவேற்க வேண்டியது எங்களுடைய கடமை. ஏன்னா, அவங்களுக்கு வந்து இது வாழ்வாதாரம். அந்த கலைஞர்களுக்கு பல பேருக்கு வந்து இது வாழ்வாதாரம். இப்ப நான் வந்து வெளிநாட்டுல இருந்துட்டு என்னுடைய தொழில பார்த்துட்டு, என்னுடைய ஸ்கூல் நடத்திட்டு, அதுல வர்றது தான் கொஞ்சத்த கொஞ்சத்த மிச்சம் பிடிச்சு, எனக்காகவே நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய ஆசைகள தீர்க்கிறதுக்கு. ஏன்னா எனக்குன்னு புரொடியூசர் இல்ல. ஆனா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு ஒரு நிரந்தர வருமானம் இல்ல. 8 மணிக்கு வேலைக்கு போனாங்கன்னா வந்து மியூசிக் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு ஒரு சு ஒரு நல்ல நிலைமையா நிச்சயமா நல்ல நிலைமை இல்ல. ஆனா மக் அவங்க படுற கஷ்டத்துக்கு அந்த மக்கள் ஆதரவு குடுத்துட்டா அந்த கஷ்டம் எல்லாம் போயிருங்க. அதான். இப்போ ஒரு ஒரு பாட்டு இப்போ வெளியில வந்தோனே அந்த பாட்டு வந்து ஒரு ஒரு 100 பேர்ட்ட சேர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. YouTubeல. ஏன்னா அத அத ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு மக்களுக்கு நேரம் இல்லாம இருக்கு. அத நாங்க பண்ணிட்டோம்னா, முக்காவாசி கலைஞனும் வெற்றி பெறுவார்ன்னு நான் நினைக்கிறேன். சில படைப்பாளிகளும் வந்து என்ன சொன்னால் எமது ஈழத்து படைப்பாளிகளும் வந்து ஒரு வட்டத்துக்கு இயங்குகின்றார்கள் என்ற எனது தனிப்பட்ட குற்றச்சாட்டா இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் சில படைப்பாளிகளை வந்து நாங்களே தேடிப்போய் அவர்களின் விடயங்களை வந்து கேட்டு இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் நாங்கள் ஒரு வலையொலியை நடத்தி வருகின்றோம். அந்த வலையொலியின் ஊடாக வந்து உங்கள் படைப்புகளை வந்து அந்த எமது தளத்தில் போடுங்கன்னு கேட்டு இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட நபர்களுடனே சேர்ந்து சில படைப்புகளை படைத்து அதை வந்து வெளியிட வேண்டும் என்ற ஒரு குறுகிய மனப்பான்மை வந்து இருக்கலாம். சில வேளையில வந்து இதை வெளியில கொண்டு போகாத அளவுக்கும் வந்து எங்களோட கலைஞர்கள் வந்து உள்ளுக்கே ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ள இருக்கிறதும் ஒரு காரணமா இது தனிப்பட்ட எனது கருத்து. அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த உங்களோட ஆல்பத்துல வந்து சொல்லியிருக்கீங்க என்னன்னு சொன்னா 5 மொழிகளில் வந்து பாடல் பாடி இருக்கிறாருன்னு சொல்லி அந்த 5 மொழிகள் எந்தெந்த மொழிகள் அந்த 5 மொழிகளை வந்து தெரிந்தெடுத்ததன் காரணம் என்ன? அந்த தமிழ் மொழியில் எமக்கு கிடைக்காத வெற்றியை மற்ற மொழிகளில் கொண்டாடுவதற்காக அந்த 5 மொழிகள் தெரிவு செய்யப்பட்டது என்பது இறுதியான கேள்வி. 5 மொழிகள் ஏன்னு சொன்னா, அந்த டைட்டில் வந்து குயின் கோப்ரா. எனக்கு வந்து ஒரு புனைப்பெயர் இருக்குது. அது வந்து குயின் கோப்ரான்னா பல பேருக்கு தெரியும். இது வந்து இவளத்தான் சொல்றாங்க. பிரபாலினி வந்து குயின் கோப்ரான்னு. ஸோ அந்த ஆல்பத்துக்கு பேரை குயின் கோப்ரான்னு தான் வச்சோம். ஸோ எனக்கு வந்து நான் ஜெர்மனில வளர்ந்தேனா, நான் ஜெர்மன் மொழி சரளமா பேசுவேன். ஆங்கிலம், மற்றது தமிழ். இந்த 3ம் எனக்கு சரளமா வரக்கூடிய மொழிகள்.
மற்றது வந்து இது வந்து பல்வேறு மக்களை போய் இந்த பாடல்கள் சேருமான்ற ஒரு பரிசோதனையில நான் பண்ண பாட்டு தான் அந்த குயின் கோப்ரா பாடல். அது வந்து ஒவ்வொரு பாடலும் வந்து ஒவ்வொரு மொழியில இல்ல. 5 மொழியும் ஒரே பாடல்ல வரும். ஒவ்வொரு துண்டு துண்டா. சரிங்களா? ஸோ இப்போ 5 நான் வந்து ஒவ்வொரு மொழியில அத பண்ணியிருந்தா, அந்த குவாலிட்டி வேற மாரி இருந்திருக்கும். அதாவது அது வந்து மக்கள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல கேட்கக்கூடியதா இருக்கும். இப்போ ஜெர்மனியில ஜெர்மனியில கேட்கலாம். ஸ்பெயின் ஆக்கள் ஸ்பெயினிஷ்ல கேட்கலாம்ன்ற மாரி வந்திருக்கும். ஆனா இது வந்து நான் அந்த 5 மொழியையும் ஒரே பாடல்ல போட்டபடியா, பல பேருக்கு ஒரே டைம்ல போய் சேர்ந்தது. அது வந்து Facebookல கிட்டத்தட்ட ஒரு 10 மில்லியனுக்கு மேல வியூஸ் போச்சு அந்த டைம்ல. ஆனா நான் அத YouTubeல போடும்பொழுது அது எனக்கு எடுக்கப்படல. பட் Facebookல வந்து எனக்கு நல்லா போச்சுது அது. அதுல எனக்கு ரொம்ப பெரிய ஒரு பேர் கிடைச்சது. அந்த குவாலிட்டி ஆஃப் மேக்கிங் அது வந்து நாங்க ஷூட் பண்ணதெல்லாம் இங்க அமெரிக்கால தான். ஒரு ஹாலிவுட் டீம் தான் அத ஷூட் பண்ணாங்க. நான் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணேன் அது. யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணல அதுக்கு. என்னுடைய ஹஸ்பண்ட் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணது, "நீ பண்ணிக்கோன்றது தான்." ஆனா அந்த இன்வெஸ்ட்மென்ட் வந்து என்னுடைய பணமா தான் நான் போட்டேன். காரணம் நான் அவர்ட்ட பணம் கேட்க மாட்டேன் இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு. ஏன்னா அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்குல்ல. அவருடைய குடும்பத் தலைவன். அவர் தன்னுடைய வீடு கட்டுவாரா, இது கட்டுவாரா. ஹி இஸ் அ கம்ப்யூட்டர் என்ஜினியர். நான் வந்து சுயமா அத பண்ணணும் என்ற ஒரு வெறியில நானே பண்ணதான் அது. ரொம்ப பேர் கிடைச்சது. ஆனா சம்பாதிச்சினான்றது இல்ல. ஸோ எனக்கு அந்த அந்த பாட்டுல கூட எனக்கு எதுவுமே திரும்பி வரல. ஆனா எனக்கு அது பிரச்சனை இல்ல. என்னுடைய ஆத்ம திருப்திக்கு நான் என்னுடைய இசைய செய்துட்டு இருக்கேன். அது மக்கள்ட்ட போய் சேரும் பொழுது தான் எனக்கு சாந்தி, எனக்கு நிம்மதி. ஸோ அது நடந்துட்டு இருக்கு. அ அந்த தமிழ் மொழியில போய் சேருமா மக்கள் கிட்டன்றது வந்து எனக்கு தெரியாது. ஆனா இந்த 5 மொழியில நான் செய்தபடியா பல நாட்டுல இருந்து எனக்கு ஃபாலோவர்ஸ் ஆரம்பிச்சாங்க. ஸோ தட்ஸ் ஓகே என்று நான் யோசிச்சேன். ஆனா திருப்பி அப்படி ஒண்ணு பண்றதுக்கு எனக்கு இப்போதைக்கு முடியல. 5 மொழிகள்னு சொன்னீங்க. ஜெர்மனி, இங்கிலீஷ், தமிழ், இங்கிலீஷ், தமிழ், ஸ்பெயின் அண்ட் ஹிந்தி. ஹிந்தி. மகிழ்ச்சி. நலிந்து வரும் எமது கலையில வந்து இப்ப புதிதாக வரும் கலைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? புதிதாக வர்ற கலைஞர்னா நீங்க ஸ்பெஷலா ஈழத்து கலைஞரை கேக்குறீங்களா? இல்லாட்டி ஈழத்து கலைஞர்கள். அவங்களுக்கு வந்து சரியான ஒரு பேஸ், அதாவது சினிமான்ற ஒரு பேஸ் வந்து இன்னும் தான் எங்களுக்கு அமையல. இப்போ வெளிநாட்டுல ஒரு ஆள் எடுப்பாங்க. ஆனா அவங்க தங்களுடைய டீமை வச்சுதான் எடுப்பாங்க. புது ஆட்களை உள்ளுக்கு போடுறது வந்து ரொம்ப அரிது. சோ ஒவ்வொரு படம் எடுக்கிறவனும் வந்து தனக்கண்டு ஒரு 10 பேரை வச்சிருக்கான். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அந்த குறுகிய வட்டத்துக்குள்ளதான் இயங்கிட்டு இருக்காங்க. அது எப்போ பெருசா இந்தியன் சினிமால அப்படி இல்ல. ஓ! அவங்க நல்லா வீடியோ பண்றாங்கல்ல, அவங்கள எடுத்துருவாங்க டீமுக்கு. ஓ! அவங்க நல்லா எடிட் பண்றாங்கல்ல, அவங்க அப்படி ப்ரோட் மைண்டா யோசிச்சு தான் ஏன்டா அவங்க நோக்கி போறது வெற்றிய. இங்க வந்து வணிகம் முக்கியமானது. ஆமா. வெற்றி, வணிகம், வருமானம். அவங்களுக்கு அது சாப்பாடு இல்லைங்களா? அதனால அவங்க ரொம்ப ஒரு தெளிவான ஒரு இதுக்குள்ள இருக்காங்க. இலங்கை கலைஞர்கள பத்தி நான் பார்க்கும்பொழுது ஒரு 5 நண்பர்கள் ஒரு பாட்டு செய்றாங்க. அந்த 5 நண்பர்கள் அந்த 50 நண்பர்களுக்கு போகும். அவங்க 5, 5 பேர போடுவாங்க. இதுக்குள்ளேயே அடங்கிடுது. சோ இத நாங்க எப்போ பரப்ப போறோம் என்றது வந்து ஒரு முக்கியமான கேள்வி. அந்த பரப்புற நாள் வரும் வரைக்கும் உங்களுக்கு வணிகத்துக்கு, காசுக்கு என்ன பண்ணுவீங்க? உங்க வாழ்க்கை எப்படி போகும்? ரொம்ப கஷ்டப்படுத்திருப்பீங்க. சோ அதனால நான் சொல்றது நல்லா படியுங்க. முதல்ல படியுங்க. சின்ன கலைஞர், இளங்கலைஞர் நான் சொல்றேன். படியுங்க. உங்களுக்குன்னு ஒரு வேலைய நீங்க வச்சுக்குங்க. வச்சுட்டு, இத நீங்க சைடா செய்ய சொல்லி நான் சொல்லல. இப்போ 8 மணித்தியாலம் வேலை செய்தா, 8 மணித்தியாலம் இசை செய்தா, நீங்க வந்து சைடுன்னு சொல்ல முடியாது. இல்லைங்களா? அது வந்து உங்களுக்கு ஒரு சரிசமமான ஒரு கலை வாழ்க்கையையும், ஒரு நார்மலான ஒரு வாழ்க்கையில நான் 3 வேளை சாப்பாடு எனக்கு இருக்கு. என் குடும்பத்த நான் பார்க்கக்கூடும். ஏன்டா நான் வேலை செய்ற ஆஃபீஸ்ல இருந்து எனக்கு மாசம் மாசம் ரூ. 30,000 காசு போடுறாங்க. அப்படி ஒரு நிலைமைக்கு வந்துட்டு, நீங்க உங்களுடைய கலை பயணத்த விடாம முயற்சி பண்ணிட்டே இருக்கணும்ன்றது தான் என்னுடைய ஆசை. நிச்சயமாக நாங்கள் உங்களுடன் பல விடயங்களை கேட்டறிந்தோம். வேலைப்பளு மத்தியிலும் வந்து நமக்கு இந்த நேர்காணலை தந்ததுக்கு உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. சோ மிகவும் நன்றி.
ஹொலண்ட் தமிழன் மிஸ்டர் குமார் அவங்களுக்கு மிகவும் நன்றி. அவங்களா என்னுடைய தொடர்பு கொண்டாங்க. இப்படி ஒரு நேர்காணல் காணலாம்னு சொல்லி. நீங்க யூரோப்ல மிகவும் ஆக்டிவா இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யூ டூ. எங்களுடைய ஈழத்து கலைஞர்களை மென்மேலும் மேலோங்குறதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். உங்களை மாதிரி ஊடகங்கள் தான் அவங்கள தேடி தேடி கண்டுபிடிச்சு முன்னுக்கு கொண்டு வரணும். மிகவும் நன்றி. அன்புடன் பிரபாலினி. உறவுகளே, இந்த காணொலியை தொடர்ந்து முடித்துக் கொள்கின்றோம். மற்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இதை விடைபெற்றுக் கொள்வார் செல்லத்துறை ஜெயமனப்பன். வணக்கம் நேயர்களே.